மகிமை ஒளிந்தென்றும் மாண்பு சமாதான தோங்கும் தேவதம திருத்துவத்தின் வெண்ணிரலிலே வாழ்க. தேவதம திருத்துவத்தின் வெண்ணிரலிலே வாழ்க. ஆசேதுமில்லா வானவரின் ஆனந்தமான வெண்மலரே, ரோஜாவெனும் மாமலரே, தூயனும் பாதமே வாழ்க. ரோஜாவெனும் மாமலரே, தூயனும் பாதமே வாழ்க. மாசரு தெய்வீகமான வான்வரங்களின் இன்பங்கள் ஆன்மாக்களின் ஆதாரமாய் அன்போடு ஈந்தருளும் தாயே. ஆன்மாக்களின் ஆதாரமாய் அன்போடு ஈந்தருளும் தாயே. ஜூலை மாதம் 13ஆம் தேதி, பொது காலத்தின் 14ஆம் வாரம், சனிக்கிழமை. முதல் வாசகம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, வசனங்கள் 1 முதல் 8 வரை. உசியா அரசர் மறைந்த ஆண்டில் மிகவும் உயரமானதோர் அரியணையில் ஆண்டவர் அமர்ந்திருப்பதை நான் கண்டேன். அவரது தொங்கலாடை கோவிலை நிரப்பி நின்றது. அவருக்கு மேல் செராபீன்கள் சூழ்ந்து நின்றனர். ஒவ்வொருவருக்கும் 6 இறக்கைகள் இருந்தன. ஒவ்வொருவரும் 2 இறக்கைகளால் தம் முகத்தை மூடிக்கொண்டனர். 2 இறக்கைகளால் தம் கால்களை மூடி மறைத்தனர். மற்ற 2ஆல் பறந்தனர். அவர்களுள் ஒருவர் மற்றவரை பார்த்து, படைகளின் ஆண்டவர் தூயவர், 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 மண்ணுலகம் முழுவதும் அவரது மாட்சியால் நிறைந்துள்ளது என்று உரத்த குரலில் கூறிக்கொண்டே இருந்தார். கூறியவரின் குரல் ஒலியால் வாயில் நிலைகளின் அடித்தளங்கள் அசைந்தன. கோவில் முழுவதும் புகையால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ, நான் அழிந்தேன், ஏனெனில் தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மனிதன் நான், தூய்மையற்ற உதடுகளை கொண்ட மக்கள் நடுவில் வாழ்பவன் நான். படைகளின் ஆண்டவராகிய அரசரை என் கண்கள் கண்டனவே என்றேன். அப்பொழுது செராபீன்களுள் ஒருவர் பலிபீடத்திலிருந்து நெருப்பு பொறி ஒன்றை குரட்டால் எடுத்து அதை தம் கையில் வைத்துக் கொண்டு என்னை நோக்கி பறந்து வந்தார். அதனால் என் வாயை தொட்டு, இதோ இந்த நெருப்பு பொறி உன் உதடுகளை தொட்டது, உன் குற்றப்பழி உன்னை விட்டு அகன்றது, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்றார். மேலும், யாரை நான் அனுப்புவேன், நமது பணிக்காக யார் போவார் என வினவும் என் தலைவரின் குரலை நான் கேட்டேன். அதற்கு, இதோ நான் இருக்கிறேன், அடியேனை அனுப்பும் என்றேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறைத்திரு வசனங்கள் 24 முதல் 33 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, சீடர் குருவை விட பெரியவர் அல்ல, பணியாளரும் தம் தலைவரை விட பெரியவர் அல்ல. சீடர் தம் குருவை போல் ஆகட்டும், பணியாளர் தம் தலைவரை போல் ஆகட்டும். அதுவே போதும். வீட்டுத் தலைவரையே பெயல்செபூல் என அழைப்பவர்கள் வீட்டாரை பற்றி இன்னும் தரக்குறைவாக பேச மாட்டார்களா? எனவே அவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஏனெனில் வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றுமில்லை, அறிய முடியாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றுமில்லை. நான் உங்களுக்கு இருளில் சொல்வதை நீங்கள் ஒளியில் கூறுங்கள்.
காதோடு காதாய் கேட்பதை வீட்டின் மேல் தளத்திலிருந்து அறிவியுங்கள். ஆன்மாவை கொள்ள இயலாமல் உடலை மட்டும் கொள்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள். காசுக்கு 2 சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா? எனினும் அவற்றுள் ஒன்று கூட உங்கள் தந்தையின் விருப்பமின்றி தரையில் விழாது. உங்கள் தலைமுடி எல்லாம் எண்ணப்பட்டிருக்கின்றது. சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள். எனவே அஞ்சாதிருங்கள். மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையின் முன்னிலையிலும் நானும் ஏற்றுக்கொள்வேன். மக்கள் முன்னிலையில் என்னை மறுதலிப்பவர் எவரையும் விண்ணுலகில் இருக்கிற என் தந்தையின் முன்னிலையில் நானும் மறுதலிப்பேன். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வதரும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். பிரியமானவர்களே, நேற்றைய நாளில் இறைவனுடைய பேரன்பின் நற்செய்தியை தாங்கிச் செல்பவர்கள் எவ்வாறு நிராகரிக்கப்படுவார்கள் மற்றும் துன்பப்படுத்தப்படுவார்கள் என்பது குறித்து சிந்தித்தோம். இன்றைய நாளில் இறைவனின் நற்செய்தியை தாங்கிச் செல்பவர்கள் நிராகரிக்கப்படுகின்ற பொழுதும் துன்பப்படுத்தப்படுகின்ற பொழுதும் அதை எத்தகைய மனநிலையோடு எதிர்கொள்ள வேண்டும் என்பது குறித்து சிந்திக்க இன்றைய வாசகங்கள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றன. முக்கியமாக 2 மனப்பக்குவங்களை நாம் பார்க்கலாம். முதல் மனநிலை, இறைவனால் நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்கின்ற உணர்வு. இன்றைய முதல் வாசகம் எசாயாவின் அழைப்பை பற்றி பேசுகின்றது. இது நம் அழைப்பையும் நமக்கு நினைவுறுத்துகிறது. நாம் இருக்கின்ற இடத்தில் ஒரு பொதுநிலையினராக, ஒரு துறவியாக அல்லது குருவாக வாழ்வதற்கான அழைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இப்படிப்பட்ட அழைப்பை அவ்வப்போது நினைவு கூறுவது, முக்கியமாக நிராகரிப்பு மற்றும் எதிர்ப்பு நேரங்களில் நினைவு கூறுவது நமக்கு புத்துயிரையும் புத்துணர்வையும் தரவல்லது. நற்செய்தியையும் அதன் மதிப்பீடுகளையும் தாங்கி வருகின்றவர்கள் எதிர்க்கப்படுகின்ற பொழுதும் நிராகரிக்கப்படுகின்ற பொழுதும் அவர்களில் மனக்குழப்பம் ஏற்படுவது இயல்பு. நான் சரியானதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றேனா, அல்லது என் ஆற்றலையும் நேரத்தையும் தேவையற்ற விதத்தில் வீணடித்துக் கொண்டிருக்கின்றேனா போன்ற கேள்விகள் நம்மை குடைந்தெடுக்கும். இப்படிப்பட்ட நேரங்களில் நாம் இறைவனால் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதையும், இது நமது முயற்சி அல்ல, மாறாக இறைவனது முயற்சிக்கு நாம் கொடுக்கக்கூடிய ஒத்துழைப்பு, எனவே நமது தோல்வியை கூட அவர் தனது திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான படிக்கல்லாக பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்கின்ற எண்ணத்தையும் புதுப்பித்துக் கொண்டோம் என்றால் எத்தகைய எதிர்ப்பையும் நம்மால் எளிதில் எதிர்கொள்ள முடியும். இயேசு இன்னும் ஒருபடி மேலே போய் அழைப்பு வாழ்வில் நிராகரிப்புகளும் எதிர்ப்புகளும் ஒரு நிச்சயமான அங்கம் என்பதை எடுத்துரைக்கின்றார். தனக்கு நேர்ந்தது நிச்சயமாக தன்னை பின்பற்றுபவர்களுக்கு நேரும் என்பதையே, வீட்டு தலைவரையே பெயல்செபூல் என அழைப்பவர்கள் வீட்டாரை பற்றி இன்னும் தரக்குறைவை பேச மாட்டார்களா என்ற வார்த்தைகளில் வெளிப்படுத்துகின்றார். எனவே அழைப்பு வாழ்வில் நிராகரிப்புகள் நிச்சயமானது என்பதை உணர்ந்து கொண்டோம் என்றால் அது வருகின்ற பொழுது சோர்ந்து போய்விட மாட்டோம். அதையும் வாழ்வின் ஒரு பகுதியாக எடுத்துக்கொண்டு தொடர்ந்து பயணிக்கின்ற மனப்பக்குவம் நம்மிடம் வந்துவிடும். நம்மிடம் இருக்க வேண்டிய 2வது மனப்பக்குவம், உடலை கடந்த பரிமாணத்திற்கு செல்ல முயற்சிப்பது, டிரான்செண்டிங் த மெட்டீரியல் டைமென்ஷன். தாமஸ் ஹாபப் என்கின்ற ஆங்கில தத்துவியலாளர் ஒரு முறை இவ்வாறு சொன்னார்: என் தாய் 2 குழந்தைகளை பெற்றெடுத்தாள், ஒன்று நான், இன்னொன்று பயம். இவ்வாறு அவர் சொன்னார். பயமும் பருப்பொருளும் அதன் ஒரு பரிமாணமான உடலும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவை. அதாவது உடல் என்ற ஒன்று உருவாகின்ற பொழுதே பயம் என்ற ஒன்றும் உருவாகிவிடுகிறது என்பதுதான் அந்த தத்துவியலால் சொல்லக்கூடிய செய்தி. நம் பணி வாழ்வில் எதிர்ப்புகளும் நிராகரிப்புகளும் நிகழும் போது நம் எதிர்காலத்தை பற்றிய பயம்,
நம் வாழ்வை பற்றிய பயம், நம் பாதுகாப்பை பற்றிய பயம் ஆகியவை எல்லாம் ஏற்படுவது இயல்பு. அடிப்படையில் இந்த பயம் நமது உடல் மற்றும் பொருள் சார்ந்த காரியங்களுக்கு பாதிப்பு வந்துவிடுமோ என்பதிலிருந்து புறப்படுகின்ற ஒன்று. எனவே இப்படிப்பட்ட பயத்திலிருந்து எவ்வாறு வெளியே வருவது, அதற்கான அழைப்பைத்தான், அதற்கான வழியைத்தான் இன்றைய நற்செய்தியில் இறைமகன் இயேசு நமக்கு தருகிறார். உடலை மட்டும் கொல்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். அதாவது நம்ம எதிர்க்கின்ற மனிதர்கள் அதிகபட்சம் நம் உடலுக்கும் பொருள் சார்ந்த காரியங்களுக்கு மட்டும்தான் தீங்கிழைக்க முடியும். எனவே நமது உடல் மற்றும் பொருள் சார்ந்த பரிமாணத்தில் சிக்கி இந்த உடலும் பொருளாதாரமும் தான் எல்லாமே என்று வாழ்ந்தோம் என்றால் பயம் நம்மை விட்டு அகலப் போவதில்லை. இதற்கு மாறாக நம் முயற்சிகள் ஆன்மீக பயிற்சிகளாக இருக்கலாம் அல்லது பக்தி முயற்சிகளாக இருக்கலாம். இவற்றின் மூலம் உடல் மற்றும் பொருள் சார்ந்த பரிமாணத்தை கடந்து வாழ பழகிக் கொண்டோம் என்றால் சுற்றியுள்ள மனிதர்கள் நமக்கு எந்த வகையிலும் தீங்கு இழைக்க முடியாது. நாம் அவர்களுக்கு அஞ்ச வேண்டிய அவசியமும் இருக்காது. இதுதான் இறைமகன் இயேசு இன்றைய நற்செய்தியில் நமக்கு கொடுக்கின்ற செய்தியாகவும் இருக்கின்றது. ஜெபம். இறைவா, என் வாழ்வில் வரும் எதிர்ப்புகளை சரியான முறையில் எதிர்கொள்வதற்கான மனநிலையை என்னில் உருவாக்கிக் கொள்ள வரம் தாரும். ஆமென். யாரை நான் அனுப்புவேன்? நமது பணிக்காக யார் போவார்? இதோ நான் இருக்கிறேன், அடியேனை அனுப்பும். அழைக்கும் தெய்வமே, அன்பு செய்யும் தெய்வமே, என்னை அனுப்பும் தெய்வமே, மக்களின் விடுதலைக்காய். என்னை அனுப்பும் தெய்வமே, மக்களின் விடுதலைக்காய். என்னை அனுப்பும் தெய்வமே, மக்களின் விடுதலைக்காய். என்னை தேர்ந்ததுவும் நீதான் என்றால், என்னை அழைத்ததுவும் நீதான் என்றால், என்னை தேர்ந்ததுவும் நீதான் என்றால், என்னை அழைத்ததுவும் நீதான் என்றால், என்னை அனுப்பும் தெய்வமே, மக்களின் விடுதலைக்காய். என்னை அனுப்பும் தெய்வமே, மக்களின் விடுதலைக்காய். நான் சிறுவன் என்றேன் சொல்லாதே என்றாய், ஐயோ பயம் என்றேன் அஞ்சாதே என்றாய். நான் சிறுவன் என்றேன் சொல்லாதே என்றாய், ஐயோ பயம் என்றேன் அஞ்சாதே என்றாய். பேசவும் தெரியாது என்றேன், பேசுவதோ நீ என்றாய். அசுத்த உதடுகள் என்றே அன்பின் தீனால் சுட்டு விட்டாய். என்னை அனுப்பும் தெய்வமே, மக்களின் விடுதலைக்காய். என்னை அனுப்பும் தெய்வமே,
விடுதலைக்காய். என் சொற்களை உன் வாயில் வைத்துள்ளேன். பிடுங்கவும் தகர்க்கவும், அழிக்கவும் கவிழ்க்கவும், கட்டவும் நடவும். இன்று நான் உன்னை பொறுப்பாளனாக ஏற்படுத்தியுள்ளேன். நான் கலங்கி நின்றேன், கலங்காதே என்றாய். நான் தயங்கி நின்றேன், ஏன் தயக்கம் என்றாய். நான் கலங்கி நின்றேன், கலங்காதே என்றாய். நான் தயங்கி நின்றேன், ஏன் தயக்கம் என்றாய். பாதையும் தெரியாது என்றேன், பாதையுமே நீ என்றாய். தகுதிகள் எனக்கில்லை என்றேன், உந்தன் ஆவியால் என்னை தொட்டு விட்டாய். என்னை அனுப்பும் தெய்வமே, மக்களின் விடுதலைக்காய். என்னை அனுப்பும் தெய்வமே, மக்களின் விடுதலைக்காய். என்னை தேர்ந்ததுவும் நீதான் என்றால், என்னை அழைத்ததுவும் நீதான் என்றால். என்னை தேர்ந்ததுவும் நீதான் என்றால், என்னை அழைத்ததுவும் நீதான் என்றால். என்னை அனுப்பும் தெய்வமே, மக்களின் விடுதலைக்காய். என்னை அனுப்பும் தெய்வமே, மக்களின் விடுதலைக்காய்.